ஹலோ மக்களே, வெல்கம் டு பிகேஆர் கொம்பன் வைட்டி சேனல். இந்த ஒரு நம்ம என்ன பார்க்கணும், ஒரு தரப்பான சேலான சாதா கிளாஸ்க்கு தான் பார்க்க போகிறோம். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்துக்கு பெல் ஐக்கன் கிளிக் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம WS பற்றி போகிறோம். இங்கே பார்த்தா ஒரு எண்ணி என் சைடு ஆகிறோம் சொல்லிட்டு நானும் தரமாக யூஎஸ் போனேன். பையன் பார்த்துட்டேன், சரி நேற்று வெயிட் பண்ணிட்டு சொல்லுவான். சும்மா 2 புல் எடுத்தான், தரமான மண்டை அடிச்சுட்டு வாடா மாப்பிள்ளைன்னு சொல்லிட்டு அவனை கிள்ளி எடுத்துட்டு போடுற பிரேக்குன்னு சொல்லிட்டு மண்டியில் 2 போட்டு தரமாக ஓடணும். சரி கேட்டு போட்டு சொல்லுன்னு ஓட்டு பைப்பில் இங்கே ஒன்று ட்ரிபிள் 8 ஆகிட்டேன். பைப்பில் பார்த்தேன்னு ஃபுல் டேமேஜ். ஓர எங்கே ட்ரிபிள் என்னன்னு தெரியல, நானும் அடிக்கிறேன் வரையும் சாவலை. சரி கேட்டு போட்டு கிட்டு நல்லா அழுத்தி பிடிச்சி போடுறான்னு சொல்லிட்டு நல்லா கிழித்து பிடிச்சி அழுத்தி பிடிச்சி ஒரு கில் எடுத்துட்டேன். சரி இன்னும் 2 நாக்கு. சரி இந்த கிலோ அடிக்கிற போது சோழி முடிஞ்சிச்சு. அவங்களே மஸ்தாங்க நம்ம டீம் ஆள். நெக்ஸ்ட்டு மெடிக்கிட்லாம் போட்டு நெக்ஸ்ட் ரவுண்ட் வந்துச்சு. சரி MP5 எடுத்துட்டு சரி வச்சு 200 தான் சொல்லிட்டு போட்டு ஒரு கோலு ஒரு மஷன் எடுத்துட்டு தரமாக ஜம்ப் ஷாட்லாம் அடிக்கும் சொல்லிட்டு தரமாக அழுத்தி எடுத்துக்கிச்சுன்னு சரியான பண்ணுங்க. புளுத்தியாட்டம் போய் அவுட் ஆகிறதுன்னு என்னை பார்த்து கற்றுங்க. நான் ஒரு பாட்டுனா என் டீமே பாட்டு மாதிரி தான் இருக்கிறாங்க. ஏதோ கத்திராதுன்னு வெட்டுற மாதிரி சல்லு புல்லுன்னு ஓடினேன். நம்ம 2 கிலோ வேறு. சரி ஸ்பீடாக ஓடு அச்சுமலை ஓடுதான் நின்றா எனிமையை பார்த்துன்னு இருந்தேன். இல்லை அங்கே தான் எனிமி இருக்கான்னு சுரசோண்டு கிடச்சாச்சு. போனேன் அழுப்பையும் ஓடுன்னு ஓடி எனிமியில் அங்கே அந்த ஸ்ட்ரெயிட் வீட்டில் பார்த்துட்டேன். அங்கே தான் அடிக்கிறேன் சொல்லிட்டு ஒருத்தங்க குதிக்கலான்னு பார்ப்பான். நானும் சரி கேட்ரு போட கூட அடிக்கலான்னு போய் ஜம்ப் பண்ணி பார்த்தா புளுத்தியாட்டம் அவுட் ஆகிறேன். எப்படி தான் அவுட் ஆகணும்னு நீங்கள் கற்றுக்கணுன்னா நானே ஒரு பாட்டு, சரியான பாட்டு. சரி போயிட்டு இவன் ரீவை பண்ணாலும் போய் அடி பண்ணாமல் பார்த்தா இந்த மேட்ச்சு அவுட் ஆகணும் எப்படி கற்றுக்கணும், இவங்களை பார்த்தா கற்றுக்கணும். தரமாக ஒரு அழுத்தி பிடிச்சி இவன் நாக் பண்ணி இவன் மெரிட் கூட போடாமல் ஓடுவான். பார்த்தீங்கன்னா இப்போ தான் பார்ப்பீங்க. நான் ஒரு பாட்டுனா இந்த ஸ்குவாட் ஏறி பாட்டுன்னு பாருங்கள். அதே போல் எவனாச்சும் பரவாயில்ல, ஏதோ ஒரு டேமேஜ் அதை கொடுப்பான். இன்னொருத்தர் இருப்பான் பாருங்கள், கடுப்பு எடுத்துன்னு இருப்பான். இவங்க போயினே இருப்பான். மேலே ஒருத்தன் ஏறி அப்போ ஜம்ப் பண்ணி வந்துன்னு இருப்பான். இவனை முடிச்சிருவான் மண்டஸ்ட்டு. இவன் தான் பாட்டு மாதிரி பண்ணுவான். இவன் அப்படியே ஏறி வச்சுருந்தானா நேரம் கில்லு வந்துருக்கான். இவன் பெரிய ப்ரோ பிளேயர் ஆட்டம் ஜம்ப் பண்ணி அடிக்கிற மாதிரியே போனால் அவுட் ஆகி சோழி முடிஞ்சிச்சிடான்னு சொல்லிட்டு கிளம்புடான்னு சொல்லி போட்டாங்க வீட்டுக்கு. நெக்ஸ்ட் ரவுண்டு இருந்துச்சு. சரி இந்த ரவுண்டு என்ன கண்டுக்கு MP5 எடுத்துக்கலாம் சொல்லிட்டு MP5 ஒன்று எடுத்துட்டு 2 மஷ்ரூம் சாப்பிட்டு கிளம்புடா காற்று வரட்டும் சொல்லிட்டு ஜம்ப் பண்ணி ஏதோ ஆக்கர் சொல்லிட்டு மண்டலாம் அடிக்கிறேன். ஜம்ப் ஷாட்டு தாங்க சொல்லிட்டு நம்மளுக்கு 1 டாப்பும் வராது, 1 இதுவும் வராது. நம்ம ப்ரோஃபிலாம் நினச்சிக்காதீங்க. இந்த மனுஷன்னா காட்டை போடலாம் போட்டு சல்லு புல்லுன்னு போனால் என்னடா எனிமி எங்கெங்கே சொல்கிறாங்க பார்த்தா ஆளையும் காணும். மேலே ஒரு எனிமி அங்கே ஃபைட் போயிட்டு இருந்துச்சு. கீழே பார்த்தா ஒரு ஆஃப்லைனு. சரி மண்டே ஃபில் பண்ணிட்டு போனால் அதுக்குள்ளே ஒரு நாக்கு தான் முடிச்சிடுவான். மண்டை அடிச்சு விட்டான். சொல்லி கொடுத்தா போச்சான்னு சொல்லிட்டு போச்ச மாதிரி தான் வெளியே போனால் நானே அவங்கள்ட்ட எதுக்கு அவங்க எம்மாட்டு போடானா வெளியாயிடுவேன் சொல்லிட்டு நானே இது பண்ணிட்டு எவனாச்சும் முடிப்பானா மேலே இருந்து மேலே போனான். ஏதோ ஒரு அங்கேருந்து புளுத்தி ஆட்டம் 1 டாப் தான் அழிப்பேன் பால் ஆடிங்க எங்கள் ஆக்கர்னு சொல்லிட்டு 1 டாப் அடிக்கிறேன்னு மேலே 9 போகும். இவனே வரும். சரி கீழே வருங்க மண்டை வச்சுட்டு பையன் சுற்றின்னு வந்துடுவான். போடுறா கிட்ட அவனை அழுத்தி பிடிச்சான். ஐயோ தரமாக அழுத்தி பிடிச்சிட்டியா என்ன நீ சொல்லிட்டு இந்த மாதிரி சரி காயின் சரி என்ன கிடங்கிறாங்க பார்த்தா சரி ப்ரூஸ் ஆற்றுருப்பாங்கன்னு சொல்லிட்டு ப்ரூஸ் ஆற்றுட்டேன். அப்புறம் க்ளோவால் மஷ்ரூம் ஹெல்மெட் எல்லாம் எடுத்துட்டு
நானும் ஏதாவது கன்று கீழே போடுவாங்களா, நானும் கன்று கேட்டேன். எவனும் காசு இல்லை எவன்ட்டையும். சரி பையன் அவனே M5 வச்சுருந்தேன். M5 தான் வச்சு அதே எடுத்துகிட்டு போகலான்னு சொல்லிட்டு M5 எடுத்துகிட்டு இவன் மண்டியில் சொல்லி கேட்டு போட்டு சல்லு புல்லுன்னு போனேன். பைப்பில் ஒரு ஆஃப்லைன் இருக்கு, ஆஃப்லைனாக இருக்குது, அந்த கிளாடுன்னு சொல்லிட்டு நானும் கிட்டுன்னு அழுத்துவேன். சரியான அழுத்துவேன். நாங்கள் வந்துடும். இவனை கில் எடுத்துட்டு லாங்கில் ஒருத்தன் எனிமி நம்ம சைடில் எனிமி. அவனை பார்த்துட்டு அவன் அடிக்கலாம் ட்ரை பண்ணுறேன், அடிக்க முடியல. சுற்றி முற்றி பார்க்க நம்பி அடிக்க முடியல. சரி எப்படியா இவனை அடிக்கன்னு சொல்லிட்டு என் டான்ஸ் பண்ணிட்டான். நானும் போடுற பிரேக்கை சல்லு புல்லுன்னு பச்சை மலையை ஓடு மாதிரி ஓடி எப்படியும் இங்கே உட்காந்து மெனக்கிட்ட போகலாம் பார்த்தாச்சு. மெனக்கிட்டலாம் ஆனால் இதே போகணும்னு சொல்லிட்டு மறுபடி ஓடினேன். அங்கே ஒரு 2 எனிமி. சரி அவனை ஒருத்தனை சுற்றி போய் அடிக்கலாம் பார்த்தேன். இங்கே எனிமி பார்க்குற மாதிரி தரல. சுற்றின்னு போய் ஏதோ ஒழிஞ்சிக்கிட்டு அங்கே போய் ஒழிஞ்சிக்கலாம். சரி 5 ஒழிஞ்சிக்கலாம் சொல்லிட்டு ஒழிஞ்சிருந்தா ஒரு எனிமி. அவனை கிருட்டுன்னு அழுத்தி பிடிச்சி கீழே போய் இந்த ரூட்டில் என்ன இருக்குமோ ஸ்பெஷல் ஆடு அப்படின்னு சொல்லிட்டு தேர்னேன்னு பார்த்தா நம்ம பையன் போல அங்கே எனிமி வேண்டாம் நாக் ஆகிட்டான். போயிட்டு ப்ரோஸ் ஆக்சத்துன்னு ஒரே ஒரு ட்ராக் தான் பாருங்க. இப்போ வரும் கீழே வரும், அங்கேருந்து ஓடி வரும். ஒரே ட்ராக் தான். 231 டேமேஜ் ஹெட்ஷாட் ஓடி அமௌண்ட்லாம் போட்டு நெக்ஸ்ட் ரவுண்டு 2 படம் ஆச்சா. சரி MP5 மேக்ஸ் பண்ணிக்கலாம் சொல்லிட்டு 2 படம் வச்சு ஃப்ரீயாக பார்த்தாங்களோ எல்லாம் ஹெல்மெட் எல்லாம் எடுத்துகிட்டு STCலாம் எடுத்துகிட்டு வாங்கி கொடுக்க சொன்னாலும் வாங்கி கொடுத்துட்டான். தரான்னு சொல்லிட்டு இந்த மாச்சாவது 3 ஐஸ் அடிக்கலான்னு பார்க்க ஐஸ் அடிக்க முடியல. நான் ஐஸ் அடிக்கலான்னு பார்த்தா ஐஸ் அடிக்க முடியாது. அது வேறு விஷயம். ஓடி ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எங்கெங்கேயோ கை வைக்கிறீங்க சொல்கிறீங்க, லைக் மட்டும் தொட்டு விடுன்னு சொல்லிட்டு உனக்கு ஃபுல் மண்ணு 2 வரல. வெஸ்ட்லாம் மெடிக்கெட் போட்டு வெஸ்ட்டெல்லாம் போட்டு சல்லு புல்லன்னு போனால் இவனுக்கு மேலே அவன்கிட்ட மண்ணு வச்சு டேமேஜ். சரி ஒரு ரன் கொடுத்து ஓடினேன். அச்ச மணி ஓடுது. இதான் சரியும். இவனை கீழே எடுத்துட்டா இவனை இன்னொருத்தன் ஒத்த மாட்டானே. அவனை அடிக்கணும்னு பார்த்தா கீழே வந்தான். சரி ஜம்ப் பண்ணி ஓடுன்னு ஓடி இவனை பார்த்துறேன். அவனை பார்க்க ஃபுல் டேமேஜ் 2 பேரும். எனக்கு ஆயிரமாச்சு கையே வரல. அப்புறம் அரிசி பிடிச்சி எப்படியாவது கீழே அடிக்க சொல்லிட்டு எப்படியோ நாக்கு வச்சு தரமாக வச்சிட்டேன். இது லாஸ்ட் ரவுண்டு. நான் எடுக்கன்னு தெரியல. சரி ஃபஸ்ட்டு போட்டுட்டு ரிப்பேர் கிட்டலாம் எடுத்துட்டு M10 எடுக்கலாமா MP5 எடுக்கலாமா டவுட்டு. சரி M10 எடுத்துட்டு தான் யோசிக்கிறேன். ஸோ M10 வேணாம், M10 எடுக்கலாமா M5 எடுக்கலாமா. சரி என்ன யோசிச்சேன். M5 எடுத்துட்டு போனவா சல்லு போதான்னு ஒன்று. சரி இங்கே ஒரு ஆஃப்லைன் ஆச்சு, அந்த ஆஃப்லைன் ஆச்சு கீழே அடிக்கலாம்னு சொல்லிட்டு நானும் ஆஃப்லைன் கிடைக்கலாம்னு போனேன். ஆஃப்லைனை பார்த்தா அதுக்குள்ளேயும் அவங்க கிட்ட வந்துட்டாங்க. ஒருத்தன் ரெடி ஆயிடுச்சு. ஆஃப்லைனை போச்சு கில்லு. சரி இவனை எப்படியாவது 2 பேர் அங்கே ஒருத்தனாச்சும் அடிக்கலாம் பார்த்தா முடியல. ஒருத்தனாச்சும் அடிப்பா. நானும் இவ்வளோ டான்ஸ் பண்ணால் ப்ரெஷ் எடுக்காம பார்த்தா முடியல. அவன் ஓட்டான். சரி நம்ம இன்சைடு போயிட்டானே நம்மளும் போகலான்னு சொல்லிட்டு கேட்டுப்பட்டு போகலாம் பார்த்தா ஒரு எனிமி. என்ன பண்ணுறதுன்னு தெரில. அங்கே வரான். அவனை புதுசு டான்ஸ் பண்ணிட்டு இவன் நின்று இருந்தான். மறுபடியும் அப்படியே அரிசி பிடிச்சி டான்ஸ் பண்ணுறேன். டான்ஸ் பண்ணிட்டு சல்லு புல்லுன்னு கேட்டு போட்டு இவனை அப்படியே கில் எடுத்து நாக் பண்ணுறேன். சரி மெனக்கிட்டு கூட போக தவிர நம்ம டீம் ஆள் முடிச்சிடும் சொல்லிட்டு சல்லு புல்லுன்னு போனால் நம்ம டீம் ஆளே முடிச்சிட்டோம். எப்படியாச்சும் அடிக்கலாம் பார்த்தா டீம் ஆளே முடிச்சிட்டோம். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்துக்கு பெல் ஐக்கன் கிளிக் பண்ணுங்கள்.